நைட் டைமில் வெளியே போகாத, ட்ரெஸ்ஸை டீசெண்டாக போடு, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாத, பசங்களை பார்த்து சிரிக்காத. அப்படி இப்படி நீ எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியும் ஒரு பொண்ணுக்கு தப்பு நடந்தா யார் காரணம்? ஒரு பொண்ணை பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் அந்த பொண்ணை தப்பாக பார்க்குறது தான் தப்பு. அப்படின்னா நான் எவ்வளோ பொண்ணை பார்த்துருப்பேன், எவ்வளோ பொண்ணுகிட்ட தப்பாக பேசியிருப்பேன். ஆமாம், நேற்று கூட ஒரு பொண்ணு நேற்று அவளை ஃபோட்டோ எடுத்தேன், அவள் பின்னாடியே போனேன், அவள் கையை பிடிச்சேன், நம்பர் குடி. ஆனால் அவள் பயந்து ஓடிட்டா. ஈவினிங் என் தங்கச்சி வந்தா, அழுதுட்டே. ஏமா அழுகுறான்னு கேட்டேன். அவ என்ன ஒருத்தன் தப்பா பாத்துறேன்னு சொன்னா. என் தங்கச்சி எப்படி அவன் தப்பா பாத்துருப்பான்? சும்மா விடுனா போனா அவன் வீட்டுக்கு. என் தங்கச்சி எப்படி அவன் பார்த்தான்? எனக்கு வந்த கோவத்துக்கு அவன் கழுத்தை பிடிச்சேன், தர தர நீத்துன்னு போய் திரும்பி பார்த்தேன். நம்மாளு நான் அன்னைக்கு நம்பர் கேட்ட கொடுக்கவேலா, இன்னைக்கு இது வந்திருக்கா? அது உங்க அண்ணனா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்றுனா தான் நான் கேட்பேன். அடுத்தவன் தங்கச்சிக்கு என்னன்னா எனக்கு என்ன? நான் கேட்டல தங்கச்சிக்கு, அதே தான் அவனும் கொடுத்தான், அவன் தங்கச்சிக்கு. என் தங்கச்சி என்னை பார்த்து, அண்ணே நான் உட அப்பா மாதிரி பார்த்தனே, உன்னை நல்லவன் நினைச்சனே, ஆனா நீயும் எல்லாரும் மாதிரி நிரூபிச்சிட்டலண்ணே. நான் போறேனே, நான் போறேனே. என்கிட்ட சொன்னா, அண்ணே நீ எப்போ ஒரு பொண்ணை என்ன மாதிரி இல்லை தப்பான பார்வையில் பார்க்காம இருக்கியோ அப்போ நான் திருப்பி உங்ககிட்ட வரேண்ணே அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு போயிட்டான். தங்கச்சிமா போவாதம்மா, அண்ணனுக்கு யாருமே இல்லைம்மா, அண்ணன் அண்ணாதாம்மா, இனிமே யாரையுமே நான் அண்ணன் தப்பா பார்க்க மாட்டேம்மா, தங்கச்சி போவாதம்மா ப்ளீஸ்மா. இங்கே உமன்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்தும் ஒரு டேஞ்சர் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் யாரு? நாங்கள் தான். அப்போது உமன் சேஃப்டிக்கு நாங்கள் தான். அப்போ நாங்கள் தான் சேஞ்ச் ஆகணும். நாங்கள் சேஞ்ச் ஆனால் உமன் சேஃப்டியாக இருப்பாங்க. உமன் சேஃப்டி ஸ்டார்ட் வித் மென்.